கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோமா? தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என்னை பாயில் ஒழிப்பார். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரிருள் அவரின் பாதையில் ஒழிப்பார். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தின் முதல் பகுதி. உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த 23ஆம் சங்கீதத்தை நிறைவிலே மிகவும் அழகாக நேர்த்தியாக இந்த காரியத்தை விசுவாசத்தோடு வெளிப்படுத்தி இருக்கிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். நாம் எப்பொழுதுமே ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறோம். நாம் யாருமே எனக்கு நன்மை வேண்டாம் என்று சொல்லுகிறது இல்லை. ஆண்டவர் எப்படியாவது என் வாழ்க்கையிலே நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் எனக்கு கிருபை தர வேண்டும் என்று காத்திருக்கிறோமா? இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். என் ஜீவனுள்ள
நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே கிருபை இல்லாதிருந்தால் நாம் நிலைநிற்கவே முடியாது. அதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று. ஒருவேளை நன்மைகள் கிடைத்தால் நாம் நிலைத்து நின்று விடலாம், ஆசீர்வாதங்கள் வந்தால் நாம் நிலைத்து நின்று விடலாம் என்று இங்கே நமக்கு கூறப்படவில்லை. ஆண்டுடைய கிருபை இருந்தால் மாத்திரமே, நன்மை இருந்தாலும் ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் நம் கிருபை இல்லாது போனால் நாம் எதையும் நாம் பெற்றுக்கொள்ள இயலாது. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இன்றைக்கு நன்மையை மாத்திரம் எதிர்பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறீர்களோ போதாது. எப்படி தாவீது ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு சொன்னாரோ, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னாரோ, அப்படியாக நாமும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை என்னை தொடரும், ஆண்டவர் கிருபையாக என்னை நடத்துவார், ஆண்டவருடைய கிருபையினாலே நான் நடக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை இதுவரையிலும் அவருடைய கிருபைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காது இருக்கிறீர்கள் என்றால், இன்றைக்கு நாம் சொல்வோமா, ஆண்டவரே இதுவரையில் நான் கிருபைக்காக கிருபையை நினைத்து நான் கவலைப்பட்டதே இல்லை, கிருபையை நினைத்து நாம் கவலைப்பட்டதே இல்லை என்று ஒருவேளை நாம் காணப்படுவோம் என்றால், இன்றைக்கு நாம் அந்த எண்ணங்களை மாற்றி ஒரு புதிய ஒரு சிந்தனை, ஆண்டவரே கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும், கிருபை என்னை தொடரும் என்ற அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துவோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம்பா. ஆமாண்டவரே, சங்கீதக்காரனாகிய தாவீது அன்றைக்கு சங்கீதம் 23:6 சொன்னாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று அவர் தன்னுடைய விசுவாசத்தை அவரே அறிக்கையிட்டாரே. இன்றைக்கும் அதே எதிர்பார்ப்போடு அதே விசுவாசத்தோடு நாங்களும் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறப்பா. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் என்று நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறப்பா. அப்படியே நீருடைய கிருபையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கிருபை நம்மை தாங்கும், மற்றவர்களையும் தாங்கும்